தேடல் வருகிறதோ, ஒரு ஆர்வம், உற்சாகம், ஒரு உண்மை, ஒரு அன்பு வருகிறதோ, அப்போவே நான் உன்னை பார்த்துட்டேன். இன்னும் வேதத்தின் மகத்துவங்களை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி வளர வேண்டும், ஆவிக்குரியவன் எப்படி பிறக்க வேண்டும், ஆவிக்குரியவனுடைய மாற்றம் எப்படி இருக்க வேண்டும், ஆவிக்குரிய உறவுகள் எப்படி இருக்க வேண்டும், ஆவிக்குரிய ஆன்மீகத்திலே நீ எப்படி வளர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நிக்கதேமுக்கு இன்னும் அதிகமான சத்தியங்களை, உபதேசங்களை போதிக்கிறார். அநேக சத்தியங்களை போதிக்கிறார். அன்றைக்கே அவன் ரட்சிக்கப்பட்டவனாக, இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷனாக, இயேசு கிறிஸ்துவின் மகனாக மாறி அன்றைக்கு முழுவதுமாக இயேசுவிடத்திலே தன்னை அர்ப்பணிச்சு அந்த நிக்கதேமு ரட்சிக்கப்பட்டவனாக, மனம் திரும்பினவனாக, புதிய ஆவின் அபிஷேகத்தை பெற்றவனாக, மனமாற்றத்தை நோக்கி, மத சடங்கை அல்ல, மனமாற்றத்தை நோக்கி அவன்